இன்றைக்கும் இந்த வீடியோவில் நம்மளுக்கு பிடிச்ச தனுஷ் ஃபிலிம்ஸ் ஃபேவரட்டான நம்மளுக்கு பிடிச்ச ஃபிலிம்ஸ் ஒரு 5 லிஸ்ட் பண்ணி பாட்காஸ்ட்டாக பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 5th லைன் பை லைனாக பார்த்துலாம். யா என்ற ரைட்டாக நான் வந்துட்டேன். சரி ஃபஸ்ட்டு நீ ஆரம்பி. ஸோ என்னோட 5th பிளேஸில் வந்து நான் தனுஷ்க்கு வந்து மயக்கம் என்ன தான் என்னுடைய 5th ஃபேவரட் தனுஷ் ஃபிலிம். இட் ஹாஸ் மெனி கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு ஆர்டிஸ்டோடைய ஒரு லைஃப், ஆர்டிஸ்டோடைய மைண்ட் செட், ஆர்டிஸ்டோட சைக்காலஜி அண்ட் ஆர்ட்டில் இருக்க பேஷன். அப்படி இருக்கவங்க ஹவு தே ரியாக்ட் இன் அ பர்சனல் ரிலேஷன்ஷிப். அவன் எப்படி அவன் ஒய்ஃப் அப்யூஸ் பண்ணுறான், அந்த மாதிரியான ஒரு லீடு ஒய்ஃப் அப்யூஸ் பண்ணுது மாதிரி ஒரு அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரை ஃபார்ம் பண்ணி அது தனுஷ் மாதிரி ஒரு லீட் ஆக்டர் ப்ளே பண்ணி இந்த டைமில் பழைய படத்தில் நிறைய இருந்திருக்கு. இந்த டைமில் லைக் ஒரு டைம் கைண்ட் ஆஃப் மாடர்ன் சினிமா அந்த டைமில் தனுஷ் மாதிரி அவள் ப்ளே பண்ணது வந்து ரொம்பவே இது பண்ணுது. அந்த இன்னும் நிறைய அன்சென்சர் கட்டில் பார்க்கும்போது ரொம்ப மோசமாலாம் நேக்கட் உமன் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் ஆல்ரெடி அவன் ஃப்ரெண்டோடைய கமிட்டடாக இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அது அந்த மாதிரி அஃபேர்ஸை பற்றி பேசுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹாட் டாபிக்ஸை கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் நிறைய பியூட்டிஃபுல்லான பொய்டிக்கான சீன்ஸாக நிறைய இருக்கும். லைக் அதான் அந்த ஒரு மொமெண்ட்டில் ஃபோட்டோகிராஃபின்றது மொமெண்ட்டை கேப்சர் பண்ணுது. பட் ஒரு டைமில் ஃபோட்டோ கேப்சரே பண்ணாமல் ஜஸ்ட் லிவ் பண்ண போகிற மொமெண்ட்டில் பார்ப்பான், அவன் நடக்கும், அந்த யானை போயிட்டுருக்கதோ நடக்கும், அப்புறம் அப்படியே ஒரு இலை வந்து அவன் கண்ணில் வந்து விழுந்து பிறகு திடீர்னு சன்லைட் வரும், கூட அந்த ஒரு மியூசிக் பயங்கரமாக ஆட் ஆகும். செம்ம பொய்டிக்காக அந்த சீன் எடுத்துருப்பாங்க. என்னோட 5th வந்து அநேகன் மூவி, கேவி ஆனந்த் அந்த டைரக்டர் அவர் எடுத்தாலே எப்படி அந்த ஃபிலிம் பார்த்துருக்கேன் நீ அந்த டைம்லேருந்து அந்த டைம் எப்படி இருக்கும் அந்த ஃபிலிம் அந்த டைமில் மிட் அந்த டைம் ஒன்றும் இல்லை. ஏன்னா கேம்லாம் சொன்னது கொஞ்சம் சின்ன பையனாக பார்த்தப்போ கேம்லாம் பற்றி பேசணும் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன முன்ஜென்மம் ஆல்ரெடி நான் மாவீரன் பார்த்தது. ஸோ அது லேட்டாக பேசின மாதிரி ஃபீல் ஆச்சு. மாவீரன் ஆல்ரெடி முன்ஜென்மம் கதெல்லாம் பேசுவாங்களே பழைய லவ்ன்ற மாதிரி. அப்புறம் என்ன சைக்கோ அந்த மாதிரி நான் பார்க்கும்போது முன்ஜென்மம் அது மாதிரி பார்க்கல. நான் படம் அப்படி தான். ஆனால் வந்து எனக்கு அப்போது சின்ன வயசில் ரொம்ப பார்க்கும்போது வேறு கதை வேறு டைம் லைனில் ஏதோ ஒரு காலத்தில் நடிக்கிற மாதிரி. ஆமாம், அது மாதிரி அப்போது புதுசில் ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தது தனுஷ் வேறு கெட்டப்பில். அதான் அப்போது நான் சொல்கிறேன். நான் இந்த டைமில் அது மாதிரி நிறைய வந்துச்சு. அதான் இந்த டைமில் வந்துச்சு 5th. ஆமாம், அநேகன் பிடிச்ச முடியும். ஓகே சரி. இந்த படம் என்னடா, இவன் லைட்டாக இவன் வந்து ஒரு வேறு ஏரியாவுக்கு போயிட்டு வேறு கண்ட்ரியில் போயிட்டு வேலை செஞ்சுப்பான். புதுக்கோட்டையில் சரவணன் தானே பேர். ஓகே, அதான் என்னுடைய 5th. ப்ரோ இல்லைடா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது ப்ரோ. நீ வந்து தனுஷ் ஃபேனாக இருக்கலாம், பட் ஆனால் இந்த மாதிரிலாம் நீ போயிருக்க மாட்டேன். எஸ் சார். அதான் பாரு, இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் வந்து நம்ம பார்த்துருக்க முடியுமா? எத்தனை ரீவாட்ச் தெரியுமா கேடிவில போட்டு அந்த டைப் ஆஃப் அந்த கைண்ட் ஆஃப் ஒரு டிராவல்ஸ் சாம்பன்றது. அது என்னன்னா வந்து நம்ம லைட்டாக என்னது அட்வென்ச்சர் டைப் பீட்ல வர ஃபிலிம் வேற. அந்த மாதிரி லைட்டாக வந்து ஒரு அங்கேருந்து ஒருத்தவங்களை ரெஸ்கியூ பண்ணி எடுத்துன்னு போயிட்டு நம்ம கண்ட்ரியில் வந்து சேஃபாக சேர்க்கறது, நம்ம பார்டர் தாண்டுறது. அந்த கைண்ட் ஆஃப் தனுஷ் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணணும் ஒரு யங்ஸ்டர். ஏன்னா என்னன்னா எனக்கு தெரியலனே அந்த இதில் நல்லா இருக்கும். எல்லாம் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் தனுஷோட அந்த அஸ்தட்டிக் வந்து பயணமாக இருந்தது. அதான் என்னோட 5th. என்னுடைய 4th ஆக்சுவலாக வேலை பட்டதாரி வச்சுருந்தேன் மைண்டில். பட் இந்த படம் எக்ஸிஸ்டன்ஸ் நான் மறந்துட்டேன். ஸோ எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 4th பிளேஸில் புதுக்கோட்டை சரவணன் தான். எக்ஸாக்ட்லி எவ்ரிதிங். அந்த படம் கிளைமேக்ஸ் இதில் பயங்கரமான கிளைமேக்ஸ். அவன் திருப்பி போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த ஒரு டைம் செட் பண்ணி 1 வீக் வச்சு வந்து என்ன பாருன்னு சொன்னப்போ அந்த பொண்ணு அங்கே இருக்கிறது, 2 பேரும் அந்த லவ் செட் ஆகுறது, ஒரு அட்வென்ச்சர் லவ் ட்ராமா. ஆக்சுவலாக அந்த மாதிரி படம் தமிழில் திருப்பி இந்த மாதிரி வரல சொல்லாங்கன்னு. அவன் ஆக்சுவலாக பக்கீரி எடுத்துருக்கான் போல, அது நம்ம பார்க்கல. மாதிரியான கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி பக்கீரி பார்க்கல. இந்த மாதிரி ஃபிலிம் வருது. ஆனால் வந்து டார்க்ல எது என்ன படம் ஒரு பாத்திரிக்கை சொன்னீங்க பக்கீரி ரங்கியா யுவந்து கௌதம் இவன் மாதவன் நச்சானே ஒன்று மாறா, அது அந்த மாதிரி தானே. ட்ராவல் அந்த பொண்ணு ட்ராவல் பண்ணி தான் தேடி கண்டுபிடிக்க அவன் அப்படி இல்லையா?
அவன் சூசைட் பண்ணுறதுக்கு ரெஸ்கியூ பண்ணிட்டு கேரளா வைக்கும்போது அவனுடைய ஹோமில் வைப்பான். அப்படி இவன் டிராயிங் வந்து வச்சுட்டு போயிருப்பான் ஊர் அந்த பொண்ணு அதை கோட் பண்ணி இந்த அவனை கண்டுபிடிக்காம இல்லை இல்லை பொண்ணு சொல்ல வேறு பொண்ணு ரெஸ்கியூ பண்ணுவான். ஆமாம் அந்த பொண்ணு வந்து சரி சரி ஓகே கேட்டா வந்து திருப்பி வரவே இல்லை. புதுக்கோட்டை சரவணன் ஓஜி அப்படியே தான் இருக்குது. அது எல்லாமே அந்த டைமில் அவன் கேரக்டர் ஆகட்டும், அப்புறம் அந்த பொண்ணு அந்த ஆக்ட்ரஸ் அவங்க நச்சதாக இருக்கட்டும், கதை செட்டான விதமாக இருக்கட்டும், இந்த இந்த படம் அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக இந்த படம் தேவையில்லாமல் கட் ஆகிட்டு வர பாட்டுமே கூட வராது அந்த படத்தில். வேற எங்கேயோ எல்லாமே அங்கே இருப்பாங்க, அங்கே பாடுவாங்க. எல்லாமே லைவ்லியான டேரக்டர் சமயத்துக்கு போல அவன் என்ன பண்ண தெரியல. இப்போ செக் பண்ணலாம் அவன் நான். ஸோ புதுக்கோட்டை சரவணன் 4th place. யுவர் 4th. மை 4th பவர் பாண்டி. அது தனுஷ் 40 minutes. 40 minutes தனுஷ் ஃபிலிமா? தட் இஸ் டேரக்டரா? அதனால் டேரக்டர்னு சொல்லலாம். பவர் பாண்டி டேரக்டரும் சொல்லலாம். எடுத்து ஆமாம் எழுது. அதுக்கப்புறம் D50 வருது. அதுக்கப்புறம் இன்னொன்று படம் புதுசாக ஒன்று வருது. அதான் பவர் பாண்டி. டேரக்டாக தனுஷ் பார்க்கும்போது, ஒரு டேரக்டராக பார்க்கும்போது வந்து ரொம்ப இது மாதிரி எடுப்பாங்கன்னா தனுஷ் வந்து புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தது. ஏன்னா வந்து இதுதான் ஃபஸ்ட் ஃபிலிமு, அதனால் நல்லா இருந்தது. ஃபஸ்ட் ஃபிலிம் எடுத்தாலும் அந்த பவர் பாண்டி கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். மாஸ்டர் கிளாஸ். அந்த ஃபஸ்ட் ஹாஃப் தான் காட்டுவாங்க கதையை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லாக அவர் வருவார். ஃப்ளாஷ்பேக்லாம் அது பின்னாடி தானே வரும். ஃப்ளாஷ்பேக் முன்னாடி அந்த தனுஷ் அந்த பாண்டி கேரக்டர் அதெல்லாம் நல்லா இருக்கும். அந்த ஒரு சரௌண்டிங் தனுஷோட போர்ஷன் செமையாக இருந்திருக்கும் அந்த இடத்துல. ஒடனாசா பஸ்ட்ரி அதனால் இல்லை தனுஷால். ஓகே யா 4th placeல பவர் பாண்டி. இது நெக்ஸ்ட். ஆமாம் அடுத்த ஃபிலிமுக்கு ஓகே 3 சொன்னேன். 4th இப்போ நான் 4th சொல்கிறேன். 4th 3 சொல்கிறேன். ஓகே எந்த டாப் 4th ஃபிலிம் வந்து 3 டாப் 4 3. அந்த படம் வந்து ஸ்டார்டிங்கில் அதான் வீட்டிலலாம் வந்து ஹெவியாக பார்த்துருவாங்க. எப்பவுமே வந்து ஒரு பேய் படமாக தான் இருந்தது. அவன் பாரு இப்போ அந்த பச்சை கலரில் ஏதோ படம் பார்க்கவே மாட்டேன். இந்த ஹாலுசினேஷன்லாம் வந்து எனக்கு வந்து பியூர் பேய் படமாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த 3 இந்த ஃபேஸ் லைஃப் அவனுக்கு போகும் பார்த்தியா, அதில் கூட எல்லாமே வந்து ஒரு பேய் படமாக தான் இருந்தது எனக்கு ஸ்டார்டிங்கில். அது குழந்தையா பார்க்கும்போது. இப்போ தான் வந்து 2020 இல்லை 21 பார்த்தேன்னு நினைக்கிறேன். அது தெளிவாக வந்து யாரும் வீட்டில் இல்லாத போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அதை பார்த்தேன். ஹோலி ஷிட், யாரும் ஒய்ஃப் எடுத்தது தானே. ஒய்ஃப் புருஷனை அப்படி செதுக்கி அது பயமா இருந்துதுடா. ஆக்சுவலி ஆக்டிங் நல்லா இருக்கும். தனுஷ் செட்டிங் ஓகே தனுஷா விடுறான் அவன் ஆக்டிங்னா அது என்ன சொல்லுது, எவனை கூப்பிட்டு நிற்க வச்சாலும் ஓசிரி மாதிரி நடிக்க சொன்னால் நடிப்பான். என்ன தலைன்றலாம் வந்து எவனா பண்ணுவான் பைப்போல. அதான் நான் இது வந்து தனுஷ் அப்ரிஷியேட் பண்ணுறதா இல்லை என்ன தெரியல. வேற இப்போ நான் அப்படியே பொறுமையாக வந்து நான் ஒய்ஃப் கிட்ட நான் போயினுக்கிறேன். சரி ஓகே அதான் நல்ல டிசிஷன் அந்த மாதிரி எடுத்தது. அதான் ஏன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவ்வளோ ரொமான்ஸ்லாம் காமிச்சிட்டு அவ்வளோ டைரிங்காக செகண்ட் ஹாஃப்ல நம்ம டேரக்டாக கொண்டு போகிறது. அதான் நம்ம அதை இந்த மென்டல் ஸ்டெப் பற்றிலாம் பேசினது ரொம்ப செக்ஸியாக இருந்தது. அவ்வளோ டார்க்கான எண்டிங் வருது, ஹீரோ சாவுறது. கடவுளே அந்த ஆக்டிங் செம்மையாக எழுதிருங்க சின்ன வயசுல. அந்த இது தானே அதானே அவனை சாவ ட்ரை பண்ணுறது, பட் அவனை நடத்துக்க முடியாமல் சாவ கஷ்டப்படுறது. உள்ள இருக்கிற அந்த தாட்ஸ்லாம் வந்து அவனை அப்படியே நறுக்கும். அதெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது அந்த சீன்லாம். ஏன் இது வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக வந்து டச் ஆன. பைப்போலார் நல்ல ஆர்டிஸ்ட் சொல்லுறது. ப்ரோ பைப்போலார் இல்லை அவனுக்கு. பைப்போலார் அவனுக்கு ஷிட்ஸோ. அவன் பட் பைப்போலார். அவன் வந்து ஷிட்ஸோ பைப்போலார். அந்த ஸ்கிசோஃப்ரெனிக் மெயின், பைப்போலார் செகண்ட். அவன் சொல்றாரு அவர் எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ். அந்த டாக்டர் உண்மையிலேயே அந்த இந்த மேரிட் ஃபேஸில் இருக்கும்போது தான் வந்து பைப்போலார் அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவான். தேரி இருக்குல்ல சிவகார்த்திகேயன் அவங்க 2 பேரும் இதுவானது தான் அவனுக்கு பைப்போலார் ஆர்டிஸ்ட் பண்ற மாதிரி. சிவகார்த்திகேயன் விட்டு போயிடுவான்ல. ஆமா. ஓ அதுக்கப்புறம் தான் அந்த இவன் வந்து அமெரிக்கா போயிடுவா. அப்புறம் இவனும் கிளம்ப போறான். அதுக்கப்புறம் தான் அந்த வைத்திய ஸ்கூல் ஒரு பாட்டு வரும். அப்பதான் ஆரம்பிக்குது அவனுக்கு பைப்போலார்ன்ற மாதிரி சொல்லிட்டு. அப்பதான் அவன் அந்த ஃப்ரெண்ட் வந்து நரேஷன் பண்ணுவான். ஹீரோயின் சுதிகா சிங் கிட்ட சொல்லுவான், அவன் போயிட்டு வந்தா இது மாதிரி நாங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தோம் பீச்சில், திடீர்னு இது மாதிரி ஒரு இதாகிட்டான். பட் அப்போ ஆரம்பிக்கும் சுதிகாசனுடைய இது பார்ப்பான் பீச்சில். சுதிகாசனோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தானே? ஆமாம் தெரியல, ஃபர்ஸ்ட் ஃபிலிமாக தான் இருக்கும். பாட்டு பாடி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபிலிமே வந்து செம்ம ஹெவியான ஒரு ஃபிலிம்ல அது. அதை விட யாரு மெயின்? அனிருத் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்
ஓ ப்ரோவோட மொத்த அந்த ஹாலிவுட் அந்த இங்கிலீஷ் மொத்த இன்ஃப்ளூயன்ஸும் வந்து ஃபுல் இதில் இறக்கிருப்பான். கொலவெறி சாங்கு அந்த ஆல்பம் பார்த்து ஆல்பம் டைட்டிலே தெரியும். டைட்டிலே வந்து ஃபுல்லாக இங்கிலீஷ் தானே. அப்புறம் இப்போ எங்கே போனான்னு தெரியல அந்த அனிருத். அந்த அனிருத் நம்ம திரும்பியும் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது அந்த கத்தி அவன் லாஸ்ட் ஜெம் ஆகிட்டான். கத்தி ஃபேஸில் பயங்கரமாக ஃபுல் பொட்டன்ஷியலை காமிச்சிருக்கான். இப்போ பட் அப்படியே ஒரு மாதிரி அனிருத் ஃபேர் ஆகினா வரும். அதான் டாவல் ஃபோர்த் வந்து 3. ஸோ வி ஆர் இன் டாப் 3 now. ஸோ என்னோட தேர்ட் வந்து வடச்சென்னை. வடச்சென்னை டாப் 3ல வந்து வடச்சென்னை பற்றி பேசினேன். எவ்ரிபடி நோஸ் இந்த மாதிரியான ஒரு நல்ல கேங்ஸ்டர் ட்ராமா வந்து ராவா பார்த்துருக்கோம். பட் வித் இந்த மாதிரி நான் லீனியர் நரேஷனில் சப் தீம்ஸ் வச்சு செம்ம நான் லீனியர் நரேஷன். நம்மளுக்கு எப்போ இதை காட்ட ரொம்ப பக்காவான பிளாட்டட் நான் லீனியர் நரேஷன். நீ கவனிச்சே தெரியும் எந்த டைமில் இந்த ப்ராப்ளம் வரும்போது இந்த ப்ராப்ளம்கான ஒரு பாஸ்ட், இந்த ப்ராப்ளம்கான பாஸ்ட் அப்படியே ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கும். அதான் அதே மாதிரி தனுஷா போகிற ஃபேஸஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பாஸ்ட். அவன் செம்ம கன்ஃபியூஷன் 2 பேருக்கு வரும்போது அப்போ தான் கரெக்டான டைமில் ராஜன் ஒருத்தர் இருந்தால் நம்ம ஞாபகம் வரும். ஸோ அந்த ஒரு நான் லீனியர் நரேஷன் வந்து பர்ஃபெக்டாக சிதிக்க வச்ச மாதிரி இருக்கும். அகைன் அந்த ஒரு அந்த ஈஸ்டர் எக் மாதிரி எப்படி தனுஷோட கேரக்டர் வந்து ராஜன் கேரக்டர் ஷேடோ பண்ணுறதை வந்து நல்லா காமிச்சிருப்பானுங்க நிறைய விஷயத்தில். இவன் பொண்ணு கேட்குற விஷயத்தில் இருக்கட்டும், போயிட்டதுக்கப்புறம் அந்த எழுந்து நின்று பேசுறது ஆப்வியஸாக இருக்கும். இவன் எழுந்து நின்று அந்த படத்தில் பேசுவான்ல, கார்ப்பரேட் கிட்ட எதிர்த்து பேசுவான்ல, அது அந்த மாதிரி இருக்கட்டும். அந்த மாதிரி நிறைய அவன் வேறு ஒருத்தன் பார்க்குற பொண்ணை இவன் பார்க்குறது, ஆல்ரெடி ஒரு ஒருத்தன் பார்த்துனப்பான் பட் இவனுக்கு கரெக்டாக வருது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் நிறைய ராஜன் கேரக்டர் வந்து ரிசம்பிள் ஷேடோ பண்ணுற மாதிரி காட்டுறது எல்லாமே நம்ம படம் பார்க்காம இந்த யோசிச்சு பாறான். ராஜன் கேரக்டரும் தனுஷ் கேரக்டர் படம் பார்க்காம இருந்தா ராஜன் கேரக்டர் சின்ன வயசுல தனுஷ் கேரக்டர் அது மாதிரி யோசிச்சிருப்போம். சொல்லலாம் படம் பார்க்காம அது யோசிப்போம். தெரியும் ஏதாச்சும் ட்ரைலர் டீசர் பார்க்கும்போது ஓ தனுஷ் சின்ன வயசு ரோல் பண்ணிடுறாங்க அப்படின்னு. ராஜன் இருக்கிற டைம்ல தனுஷ் வந்து குழந்தையா இல்லை சின்ன பையன் அப்போ தான் தருவானே, அவன் கையில் கூட ஏதோ தருவார் பைனாகுலர். அந்த பைனாகுலர் பார்க்குறான்ல சட்டை இவ்வளோ அது தந்தது வந்து ராஜன். அந்த டேங்க் அவங்க இது பண்ணுறதுன்னா வந்து பைனாகுலர் அவன் யூஸ் பண்ணுற பைனாகுலர் வந்து ராஜன் தந்தது. ஸோ வடச்சென்னை டாப் 3. என்னோட டாப் 3 அசுரன். அசுரன் மூவி தான் பார்க்கும்போது வந்து நான் இந்த ஒரு மாதிரி இது கன்ஃபியூஸ் ஆகிடுவேன். ஏன்னா வந்து கர்ணனும் அசுரனும் ஏதோ லிங்க் ஆகிற மாதிரி ஒரு இது பண்ணிப்பேன். கர்ணன் வந்துட்டீங்களா? இருந்தாலும் அசுரன் எனக்கு வந்து இது வந்து வெற்றிமாறன் எடுத்த படம் அப்படி சொல்ல மாட்டேன். ஐயோ ஏன்டா குழம்புது வெற்றிமாறன் சொல்ல மாட்டேன். ரொம்ப சொல்றா யார் நினைச்சு பேசுற சொல்லு அசுரன் பத்தி பிடிச்ச பேசுறீங்க. சரி ஓகே. அதான் அசுரன் மூவி மியூசிக் தெரியுமா? ஜெய பிரகாஷ். அந்த அசுராவா அப்படின்னு பாட்டு வரும். அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப இதாகிடும், பயங்கரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரியோட இதுவும் நல்லாயிருக்கும். என்ன ரிவெஞ்ச் ஸ்டோரியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் அந்த ஒரு ஸ்டோரி. அசுரன் டாப் 3லேருந்து வந்து இல்லை என்னடா அது வந்து அந்த பண்ணுவானே தெரியாது. அதேங்களா என்னோட தேர்ட் ஃபிலிம் வந்து வேலையில்லா பட்டதாரி. நான் தேர்ட் போய் பார்த்தேன் தெரியுமா நீங்கள்? ஒன்னுடா 2ல எவன் தான் பார்ப்பான். 2 நல்ல படம் தான். அந்த அதெல்லாம் ஷில்பா செட்டி ஐயோ கஜோல் கூட போயிட்டு கஜோல் பண்ணுறதுலாம் நல்லா தான் இருக்கும். ஒன்று ஏன்னா வந்து நம்ம அழகாக நம்ம செல்லுள்ள அப்படியே சேருது. அடிக்டோ பயங்கரமான ஒரு எவ்வளோ 50 வாட்டி ரீவாட்ச் வேறு. ப்ரோ நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா தெரியல. ஆனால் வந்து இந்த ஃபர்ஸ்ட் என் கையில் இன்டர்நெட் கிடச்சது பார்த்தியா? இன்னொன்று கிடைக்கும் போது வந்து டீப் சீக்ரெட் மாதிரி அது இப்போது. சரி ஓகே சொல்கிறேன். கிடைக்கும் போது என்ன பண்ணுவேன்னா என்ன அந்தளவுக்கு அவ்வளோ டிப்ரெவ்டாலாம் ஆப்பிள் இப்போ எதிரான கூட ஆப்பிள் இல்லை. அந்த டைமில் வந்து ஒரு டைலாக் இருக்கும் பார்த்தியா? அவன் சொல்லுவான் பாரு,
ஒன்று வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தேன் தெரியுமா? அந்த MP3லயா? எம்பியில் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு கேட்டுனுப்பேன். நான் ட்ரை பண்ண மாட்டேன், பேசி ட்ரை பண்ண மாட்டேன். 1 minute லைன் டயலாக்லாம். ஆமாம், அந்த டைலாக் அதுக்கப்புறம் இந்த ஒரு சில நிறைய வரும். அதே மாஸ்டர் டயலாக் வரும். அந்த அளவுக்கு எனக்கு அந்த ஃபிலிம் ரொம்ப இம்பாக்ட் பண்ணிச்சுனா. டயலாக்லாம் டவுன்லோட் பண்ணுவாங்க. இல்ல எந்த பேஸ்? என்னது 17 16 என்ன காரணம் தெரியல. ப்ரோ 17 லாம் ஷேப் ஆஃப் கேட்டேன். அப்போ இல்லை, கன்ஃபார்ம் இல்லை. அதான் 16 இந்த 15 டைமில் தான் வந்து ஹெவியான தனுஷ் ஃபேன் போல நான் அப்போ இந்த ஒரே படத்துக்காக தான். அதனால ரொம்ப ரிலேட்டபிள் கேரக்டர். இல்லை நம்ம இப்போ ரிலேட் பண்ணிருக்கோம், அவங்க பொறுமையாக ரிலேட் ஆகிட்டே வரோம். வந்துட்டோம், காலேஜ் முடிய போதும். ஐயோ எல்லாம் தெரியுது. எனக்கு கடவுள் 2015 பொறுத்திருக்கோம். சத்தியமாக தெரியாது. அம்மா அடங்க கன்னடல போட்டு என்ன சொல்லுவாங்க, கெட்ட வார்த்தையா வரும் சார், தப்பாயிரும். ஓகே, அமுல் பேபி சொல்ல, அமுல் பேபி. ஸோ we are in top 2. என்னுடைய செகண்ட் பிளேஸில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, செகண்டில் போடலாமா ஃபர்ஸ்ட்டில் போடலாமா? சரி, செகண்ட் பிளேஸ் கர்ணன். கர்ணன் வந்து நல்ல ஒரு ஆட்டைக்கு. இது வந்து நான் என்னன்னு தெரியல, அப்வியஸாக நீங்கள் கர்ணன் பிடிக்கலன்னு சொன்னால் எதுலையா தேங்க்யூ ப்ரோ ஹேவ் நைஸ் டேன்னு சொல்லிட்டு போயிடுவேன். புரியுது ஏன் பிடிக்கலன்னு. பட் எனக்கு நிறைய ஏதோ ஒரு கனெக்ஷன் கர்ணனுடைய. இல்லை நிறைய பேர் சரியலிஸ்ட்னு இல்லை, ரொம்ப பிளெண்டியாக இருக்கும், நிறைய ஸ்டோரி இருக்காது. ஐ மீன் பரியரும் பெருமாள் எவ்வளோ கான்ஃப்ளிக்ட் அவனுக்கு இருக்கும், அவன் ஏந்து வரதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்கும். பிரச்சனை எதுவும் இல்லை, இருக்கானுங்க 4 பேருக்கு மாட்டானுங்க, கடைசியாக போர் தள்ளிடுறான் எல்லாரும். அந்த மாதிரி தான் பிளாட்டாக யோசிக்கும் ஜஸ்ட் புரியுது. அதனால தான் அந்த இந்த ரேம்பேஜ் அந்த எமோஷனை தான் ஏற்றி 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 காட்டும். ஆல்வேஸ் ஆல் ஃபியர்ஸாகவே இருக்கான்ற மாதிரி ஒரு ஃபீல். ஒரு கேரக்டர் எவல்யூஷன் இருக்காது, ஃபியர்ஸாகவே இருக்கான், கோவப்பட்டுனே இருக்கான், கோவப்படுற ஒரு யங்ஸ்டர். அது வந்து அந்த கர்ணன் அந்த அங்கே இருக்கிற இடம் அந்த சரௌண்ட் இருக்கல, அதனால அந்த கேரக்டர் வந்து அதே ஒரு வைப்ரண்ட் மூடில் அந்த படத்தில் பார்க்கும்போது அப்படி இருக்கும், ஒரு வைலண்ட்டாக. அதான் ஆல்வேஸ் இதை பரிணம் பெருமாள் அவனுக்கு ஃபேஸஸ் இருக்கும், நம்பி வர கேரக்டர் அந்த மாதிரி நிறைய இருக்கும். அந்த கேரக்டருக்கு ஒரு சர்க்கிள் இருக்கும், ஒரே டேரக்டரில் மாரி செல்வராஜ். இதில் வந்து ஆல்வேஸ் அவன் ஃபியர்ஸ். அதனால சொல்லுவாங்களே கர்ணன் எதுவுமே அந்த கிளைமேக்ஸ்லாம் நான் கொண்டுட்டான் அவ்வளோதானன்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு சாங்ஸ்லேருந்து ஆரம்பிக்கணும். அந்த சாங்ஸ் எல்லாம் நான் ஒரு மாதிரி கனெக்ட் பண்ணிச்சு. எல்லாமே பண்டாரத்தி புராணம் இருக்கட்டும், கண்டா வர சொல்லுங்க கர்ணன் பாட்டு, அப்புறம் இன்னொன்று பாட்டு ஒன்று வருமே, 2 பேரும் ரொமான்ஸ் பாட்டு. அதில் அது கர்ணன்டா, சரி அது அசுரன்டா. கண்டா வர சொல்லுங்க. அதுக்கப்புறமா அந்த ஆளு பண்டாரத்தி, இன்னொன்று பாட்டு 2 பேரும் ரொமான்ஸ் பாட்டு ஒன்று இருக்கு, அந்த இதெல்லாம் வச்சு காட்டுவாங்க. சரி, அதான் அது ஆல்மோஸ்ட் அந்த அந்த அதான் மேஜிக்கல் ரியலிசம் ஸ்டஃப் இருக்காது. இன்னொன்று அதாவது மேஜிக்கல் ரியலிசம் நம்ம போகக்கூடாது, ஆக்சுவலாக ரிலீஜியஸ் இவங்க கொண்டு வந்தது. அங்கே இருக்க சாமி அந்த பொண்ணு குழந்தை வந்து சேர்த்து சாமியாக மாறிச்சு. அது வந்து அவங்க ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுது. அவங்க அண்ணாவோட அந்த பொண்ணு செத்த பிறகு தான் வந்து அவங்க அண்ணாக்கே அந்த ரெவல்யூஷன் என்ற ஒரு இது ரெபல் கேரக்டரே அவனுக்கு வருது. அங்கேருந்து ஆரம்பிக்கிற அந்த ரெபல் அந்த பொண்ணு செத்த பிறகு அது செத்தது காரணமாக இருக்கிற பிரச்சனையை தாக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனை வச்சு அது வேலை செய்யுது. அதுதான் பின்னாடி இருக்கிற கதை. அது இருக்கட்டும், இருந்தாலும் அந்த ஜஸ்ட் ஒரு ஹப்பில் இது கனெக்ட் பண்ணி அந்த கிராமத்தில் கிரவுண்டடாக அங்கே இருக்க ஆடு, குட்டி, கழுதை, பன்னி, நாய் எல்லாத்தையும் சுற்றி சுற்றி காமிச்சு அது இப்போ எப்படி அசுரன்ல அந்த ஒரு கழுதை, இதில் என்னது பன்னி இது மாமன்ன பண்ணி, இதுல அந்த நாய் கருப்பி பேர் மாந்திச்சுரா கருப்பின்னு அது சொல்லதான். அது அந்த பாட்டு பார்த்திருக்காது, அதில் எல்லாமே ப்ளூவாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா? ஆமாம் கேட்டப்போ அதான். ஆனால் எந்த இதுவும் இல்லை, அது எந்த ஒரு டிஃபைன் பண்ணதுக்கும் சீஸ்டர்லாம் இல்லை, ஜஸ்ட் சுற்றி இருக்குது கிராமத்தை காட்டும், சுற்றி அங்கே அனிமல்ஸ் இருக்குது, சுற்றி மரம் இருக்குது, எல்லாத்தையும் அங்கே எமோஸ் பண்ணுறதுக்காக காட்டுற மாதிரி தான் யூஸ் பண்ணது தான். சுற்றி எனக்கு கர்ணன் நினச்சே பரவாயில்ல பண்ணி வச்சது மாதிரி எடுப்பாங்க. டாப் செகண்ட் மாமன்னனில் பண்ணி வச்சு கொஞ்சம் செகண்ட் தானே. என்னோட செகண்ட் ஃபேவரட் ராஞ்சனா. நீ எதிர்பார்த்துட்டே இருந்தல. எஸ் சார். ஹிந்தி ஃபிலிம் நான் சொன்னேன் இல்லையா, ஏதாச்சும் ஹிந்தி படத்தில் ஏதாச்சும் ஒன்று எடுப்பேன். சர்ப்ரைஸாக சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். ஓகே ராஞ்சனா. இது நான் ஒன்றே ஒன்று சொல்லியது, இந்த ராஞ்சனா மூவி வந்து எதோ மிட்ல மூவியாக இருந்தால் விடும்
நீ சொல்றல மிட்னு இப்போதான் மிட்னு சொன்னீங்க. சாய்ஸ் சொன்ன மிட்னு ராஞ்சனா நான் அப்பயே சொல்லிட்டேன். இல்ல சர்ப்ரைஸ்னியா அந்த சர்ப்ரைஸ்னு சொன்ன பாத்தியா, அந்த கேட்டகரியில மிட்னு நீ பண்ண எக்ஸைட்மெண்ட்டுக்கு ராஞ்சனா. சரி ஓகே, நல்ல ரொம்ப ஹிந்தியில எடுத்த நல்ல படம். அந்த நல்ல படத்தில் எனக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான மூமெண்ட் என்னன்னா, நீ பார்த்துட்டு ஃபுல்லாக ஞாபகம் இல்லையா? சின்ன வயசுல பாரு. அதில் ஒரு சீன் வந்து தனுஷ் லவ் பண்ணுவான், அந்த பொண்ணு வேற ஒரு பையனை லவ் பண்ணுவான். அந்த பையன் வந்து அடிச்சு சாவச்சுற மாதிரி ஒரு ஆமாம் அடிச்சா அவன் செத்துருவான். அவன் வந்து ஊர் மக்கள் அடிக்கிறானா அதெல்லாம் அவ்வளோ டீலாக காட்ட மாட்டாங்க. அவன் செத்துருவான் அவன் ஊரில். இவன் தனுஷ் வந்து போய் சேர்க்குறேன்னு அவன் வீட்டுக்கு போவாங்க. அவன் பார்த்தா அவன் வந்து அப்போ தான் அவங்களோட இறுதி சடங்கு அது மாதிரி நடக்கும். அங்கேருந்து அவன் எதிர்பார்த்துக்க மாட்டான், அவன் செத்துறான தனுஷ் எதிர்பார்த்துக்க மாட்டான். தனுஷ் அங்கே உள்ளேருந்து கேட் வரைக்கும் ஓடி வருவான், லாங் ஷாட். அதெல்லாம் எனக்கு அந்த படம் அந்த லாங் ஷாட்டில் தான் எனக்கு ரொம்ப இந்த படம் வந்து நல்லா இருக்கு. ஒரு திருப்பி அந்த லாங் ஷாட் வச்சு பார்த்தேன். அதனால தான் எனக்கு ராஞ்சனா செகண்ட் பிளேஸில். ஆமாம், ராஞ்சனா அமராவதி. ஆமாம், படம் பாட்டு நிறைய பேருக்கு தெரியும். அந்த பாட்டு படம் அவ்வளோவா பார்த்தேன். செகண்ட் வந்து எனக்கு அசுரன் ஏனென்றால் என்ன டைம் அது 2019. ஆமாம் ப்ரோ, அது எல்லாரும் பார்த்து முடிச்சிட்டான்னு நினைக்கிறேன் அந்த டைமில். அப்புறம் நான் பொறுமையாக ரொம்ப லேட் கம்பர் நான் பார்த்துட்டு செதுற விட்ட ஃபில்ம். அது ரொம்ப மன திருப்தியான ஒரு ரெவென்ஜ் ஸ்டோரி. அந்த அவன் கடைசியாக போய்ட்டு அந்த 4 பேர் எத்தனையோ பேர் இந்த மொத்த வீடியோ போடுவான் பாரு, அப்படியே இதெல்லாம் இறங்குச்சு எனக்கு டாக்குமெண்ட் ஃபுல்லாக. ரொம்ப திருப்தியான ஒரு ஃபில்ம் அது. அதுக்கப்புறம் இந்த சோஷியல் நார்ம்ஸ்லாம் அவன் எக்ஸ்ப்ளோர் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. எப்படி இவங்க அதெல்லாம் ஓ ஷேட் அதெல்லாம் மோசம்டா டேய். யா, எனக்கு அசுரன் தான் செகண்ட் பிளேஸ்ல. ஏன் கிளைமேக்ஸ் எதுவுமே ஞாபகம் இல்லை. சொல்ல போறீங்களா? நான் வேலையில்லா பட்டதாரி ஆக்சுவலாக விட்டுட்டேன், அதை நான் சொல்லிடுறேன். அப்புறம் 3 வேற இருக்கா அப்படியே சொல்லுங்க ப்ரோ. எனக்கு வந்து வேங்கை ஆடுகளம். ஆடுகளம் வந்து எனக்கு எக்ஸிஸ்ட் தெளிவாக ஞாபகம் இல்லை, அதெல்லாம் அதை விட்டுட்டேன். ஆடுகளம், கொல்லாதவன், ஷமிதாப் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. அது நான் தான் ஒன்று சொன்னேன், எனக்கேவா கேள்விப்பட்டது வேற, நீ பார்த்துட்ட. நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டேன்னு சொல்கிறேன். என்ன சொன்னீங்க? நீ பார்த்துருக்கீங்க, நிறைய பேர் பார்த்துருக்கீங்க மாட்டீங்க. நான் அது இவன் சொல்லி நான் பார்த்தேன். சபிதா ஹானரபிள் ஏதாவது இருக்கா சொல்லணும், நான் தனுஷ் போகிறேன் அவ்வளோதான். சரி இல்லையா? எப்படி லிஸ்ட்டு மாறிச்சு? டாப் 1 5th நான் என்ன சொன்னேன்? மயக்கமேன. ஓகே. ஆனரபிள் மென்ஷன் புதுப்பேட்டை விட்டுட்டேன் நான். ஆக்சுவலாக லிஸ்ட்டில் அதை போடவே மறந்துட்டேன். Oh my god. புதுப்பேட்டை போஸ்டர் பார்த்துருல. நான் 1.5ல வச்சுட்டேன் புதுப்பேட்டையை. செம்ம 1க்கு மடியில் அந்த படத்தை லிஸ்ட்டில் சேர்க்க மறந்துட்டேன். அதெல்லாம் அழகாக எங்காவது புதுப்பேட்டை ரீசெண்டாக பார்த்தியா? இல்லை ரீசெண்டாக தெளிவாக நான் இருக்குது. நான் மயக்கம் நேரத்தில் அதை போட்டிருப்பேன், பட் பரவாயில்ல. ஆனரபிள் மென்ஷனாக புதுப்பேட்டை மெயினாக. சரி, என்னோட ஃபர்ஸ்ட் அசுரன் ஆப்வியஸ்லி. அவன் சொன்னதான் அந்த மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைடு ரிவெஞ்ச் சொல்லலாம். அந்த மட்டும் இல்லாமல் நம்ம அந்த டிரான்சிஷன் இருக்குல்ல, அப்படி ஒரு எல்லாத்துக்கும் அடி வாங்கிட்டு போகிற ஒரு பேர், நம்ம பேர் நல்ல பேர் ஆச்சு. அந்த கேரக்டர் பேர் தனுஷ் பேர் ஏதோ ஒன்று அப்படி காமிச்சு அவங்க பையன் அவளை இருக்கும்போது ஆமாம் அந்த மாதிரி தான் ரொம்ப இன்னசென்ட்டாக எல்லாத்துக்குமே இருக்கிற அதுவும் அந்த மாதிரி வயசான கேரக்டராக அவன் சூப்பராக பண்ணியிருப்பார். பட் நம்ம எப்பவுமே வந்து இது எப்படின்னா ஒரு கேரக்டர் இருக்கும். பிரசன்ட் மரண்ட தானே லாஸ்ட்ல ஜெயில போகும்போது ஒரு டைலாக் சொல்லிட்டு அந்த டைலாக் எப்படி அவங்க வர கண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் தான் ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த இவன் இருக்கான்ல, இவன்லேருந்து நம்ம பார்ப்போம். இதுவே நம்ம பார்த்தேன்னா அதுதான் ஆக்சுவல் படமாக யோசிச்சோம். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வருது படமாக யோசிச்சோன்னா அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுவானுங்க, நடக்கும், படம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கும்ல, அதை நம்ம எப்பவுமே பார்த்தே இருக்க மாட்டோம். ஆஃப்டர் மேத்தில் போயிட்டு அவன் வாழ்க்கை போயிட்டு எங்கேயோ ஒரு சாதாரண ஒரு ஆளாக வாழ்ந்துக்கிற டைமில் அதுதான் நம்ம மெயின் கேரக்டராக பார்த்து அதுக்கப்புறமா திருப்பியும் அந்த பிரச்சனை மாதிரி ஆள் கேரக்டர் மாதிரி பல என்ன பண்ணியும் சேம் சொசைட்டி
இத்தனை டிக்கெட் கழிச்சும் இலிவன சேம் சொசைட்டி அதே பிரச்சனை வந்து இவனுக்கு திருப்பி பண்ண வருது. அகைன் அவன் இந்த வயசுலையும் திருப்பி அந்த பிரச்சனைக்கு போயிட்டு அவன் அதே திருப்பி பண்ண வேண்டியது. அதிகமாக எனக்கு வந்து அந்த படம் போகும்போது அந்த இடத்துக்காக தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைட் நடக்கும். அவங்க அம்மாவை இப்படி இப்படி போட்டதுக்கு அந்த ஹீரோயினை விட்டோம் ஆக்ட்ரஸ் பயங்கரமான ஆக்டிங் இப்படி போட்டதுக்கு அவங்க அண்ணன் சொல்லுவாங்க, அவங்க அண்ணன் வந்து போய் செவல் அடிப்பாங்க. இவ்வளோ சின்ன விஷயத்த இப்படி போய் பெருசாகிட்டு பெரிய ரிவெஞ்சு ஃபேமிலி க்ளோஸ் ஈகோ மென் அந்த ஈகோஸ் நம்ம இருக்க அந்த மெயின் அந்த மோஸ்ட் வெற்றிமாறன் ஃபில்மோகிராஃபி தனுஷ் ஃபில்மோகிராஃபி அந்த இருதலே பெரிய சீனாக போயிட்டு அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் கையை வெட்டுவான் பார்த்தியா. அவங்க ஏன்னா அவங்க நடந்த விஷயம் அப்படி மொத்த கிராமத்தையுமே போடுது. அவங்க அவ்வளோ ஃபேமிலி கூட கனெக்டாக இருக்கிற ஒரு வில்லேஜ் ஃபேமிலி தான் இருக்கிற வில்லேஜ். அங்கே மொத்த ஃபேமிலியும் கொண்ட பிறகு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபுல் ரேம்பேஜ் மோட தான் அந்த அசுரன் டைட்டிலுக்கு லிவ் அப் பண்ணதுக்கு அந்த ரத்தத்தோட தனுஷ் அந்த ஃபேஸில் போயிடுவாங்க. அது நம்ம வெளில இருந்து வச்சு பார்த்து எவ்வளோ டெரர் எவ்வளோ மோசமான ஒரு இன்சிடென்ட் இங்கே நடக்குது. போயிட்டு மொத்த குடும்பம் செத்து போயிருக்கு. திருப்பி அங்கேருந்து ஒருத்த வந்து எங்கள் இந்த ஃபேமிலியோ கொள்றான். அவ்வளோ பெரிய ஒரு மொமெண்ட்டில் அதுக்கேற்ற மாதிரி அவனுக்கு ஒரு ஆஃப்டர் மேத் யாருமே இல்லாமல் எதுவுமே இல்லாமல் ஊர் பேர் இல்லாமல் தனியாக போயிருந்து அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலியை இது பண்ணது இதுலேயே ஒரு பெரிய சர்க்கிள். ஆமாம், அங்கே போயிட்டு அவங்க பொண்ணு கொடுத்து அவன் கதையை தெரிஞ்சும் அது மாதிரி அவன் கேரக்டர் மட்டும் பார்த்து அவனோட பேக் ஸ்டோரியை பார்க்காம இவன் நல்லா வேண்ட மாதிரி பார்த்து. ஸோ இது வந்து வித்தியாசமான ஒரு ஹீரோ ஜேர்னி. நம்ம ஆக்சுவலாக பார்க்குற நிறைய ஹீரோ ஜேர்னியில் வித்தியாசமாக சேமாக இருக்கும். பட் இது வந்து வித்தியாசமான ப்ளாட். திருப்பி அகைன் கடைசியாக வந்து கவர்மெண்ட் லா அந்த மாதிரி இதில் ஒரு இது ஒன்று முடிச்சிருப்பாங்க மெசேஜோட. அது ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாம், எஜுகேஷன் எவ்வளோ முக்கியம். அதான் நம்மளுக்கே தெரியும் இந்த பிரச்சனைலாம். நான் தான் நம்ம எப்போ நம்ம இந்த டைமில் நம்ம இந்த மாதிரி படம்லாம் பார்க்கும்போது ஒரு ஃபீல் ஆகும்ல, ஏன் போலீஸ் ஸ்டேஷன் இல்லையா, ஏன் இந்த பிரச்சனை அவங்க போக மாட்டாங்களா அப்படிலான்னு சொல்லிட்டு வந்து நம்ம இப்போலாம் நம்ம படித்து இதெல்லாம் நம்ம பார்த்து நம்ம வந்திருப்போம். பட் அந்த டைமில் யாரும் வந்து படிக்கல. ஸோ அந்த கடைசியாக இவங்க முடிக்கும் போது தான் நம்மள மாதிரி ஒருத்தவங்க யோசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரிலேட்டிவ்லேயே புக்கு அசுரன் வந்து. ஆமாம், அது ஒரு பெரிய நாவல். அது ஐயோ இது இயற்கை வேறு அந்த மாதிரி ஒரு நாவல். அது வேறு நினைக்கிறேன் ரூட் அதான் நினைக்கிறேன். அது பெரிய கதை. அது சின்ன ஒரு இதுதான் சிவசாமியோட கதை. பற்றி பேர் சிவசாமியோட ஃபேமிலி சாப்டர் வந்து கம்மி. அதில் அதுதான் நம்ம நிறைய சேஞ்ச் பண்ணி எடுத்து நாவல் ரொம்ப இதுவாக இல்லை, ஒரிஜினலாக இல்லை. ஸோ டாப் 1 அசுரன். என்னோட டாப் 1 வட சென்னை. அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராஜன் கேரக்டரை பேஸ் பண்ணி பின்னாடி வர தனுஷ் அந்த கேரக்டர் ஆகட்டும் அப்படியே ஒரு இது அப்படியே எடுத்துகிட்டு போவோம். அதனால் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் வெற்றிமாறன் நான் அவர் வந்து இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், வட சென்னை ஃபஸ்ட்டு நான் வந்து ரைட் பண்ணும்போது ரொம்ப இந்த ஏற்கனவே சொல்லியிருப்பேன் வந்து சாரி ஆனால் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் வெற்றிமாறன் சொல்லிட்டு. அதான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அது வட சென்னை எழுதும் போது வந்து ரியலாக இருக்கணுன்றதுக்காக அந்த ஒரு பிளேஸ்லேயே வட சென்னை அந்த அந்த ஏரியாவுக்கு போயிட்டு இந்த மாதிரி டான் இந்த மாதிரி இருக்காங்களா கதைலாம் வந்து லைட்டாக கேள்விப்பட்ட பேச கதை தானே. அதான் அது மாதிரி ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த கதையை எழுதி அதுக்கப்புறம் வந்து வட சென்னைன்னு. அதான் இதை பற்றி வந்து நிறைய சொல்றது இருக்குது வட சென்னை பற்றி. தனியாக ஒரு பார்ப்போம். ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். முக்கியமா அந்த ஃபர்ஸ்ட் சீன் பாத்திருக்கியா? டிசிஷன் சேஞ்ச் ஆவறது, கத்தி தூக்கி போட்டு ராஜன் மர்டர் தான் இங்க வருவான். நிறைய எபிக்கான சீன் இருக்குல. இல்ல ராஜன் மர்டர்ன்றது எவ்வளவு ஒன் ஷாட் எவ்வளவு பெரிய பிளான் பண்ணி எடுத்த சீன் அது தெரியும்ல. அது என்ன அந்த எடுத்து முடிச்சிட்டாங்கல, அங்க எல்லாரும் பிளான் பண்ணி எடுத்து முடிச்சிட்டாங்கல. அதுக்கப்புறமா வெற்றிமாறன் கிட்ட ஃபோன் பண்ணி நீங்க பேசினா இவர் சமுத்திரக்கனி பயமா இருக்கு சீரியஸா ஃபாலோ பண்ண மாதிரி இருக்கு, தூக்கம் வர மாதிரி யோசிச்சு ஒன் ஷாட் ஃபுல்லா அந்த கேரக்டர் இதுவும் ஆயிட்டாங்க. அவங்க நின்னுட்டு நல்லா பேசி டிசிஷன் மாதிரி இது பண்ணி கடைசியா நான் போட்டு தள்ளி அவ்வளோ ஆகும்போது சீரியஸா உங்களுக்கு ஒரு ஃபாலோ பண்ணிட்டு வந்த மாதிரி லைட் செட்டப்ல அதே மாதிரி சொல்லி பார்த்துருக்கேன். சுந்தரன் தான் சொன்னது. வெற்றிமாறன் சொன்னது நான் பார்த்துட்டேன். வெற்றிமாறன் வந்து சுந்தரன் சொன்னாரு ஃபோன் பண்ணி அந்த மாதிரி சொல்லியிருந்தான். அந்த லைட் செட்டப்ல பெரிய கிரிப்புல ஃபியூவர் கம்மி தான் போனாங்க வச்சதுல. ஸோ இல்லை அந்த மாதிரி அது எப்பிக்கான சீன் தான் அது. ஓகே, ஃபர்ஸ்ட்டாக தான் நான் வந்து என்ன பேசணுன்னா வந்து இது எனக்கு தேரியா என்ன காரணம்னு தெரில. அது விடுங்க. இப்போ நம்ம ஆண்ட்ரியா இருக்கால, சொல்லுங்க. ஆண்ட்ரியா கூட வந்து ஒரு சாமியார் ஒரு ஆன்டி ஒன்று இருக்கும், ஞாபகம் இருக்கா? அது வந்து ராஜன் டைம்ஸில் வந்து அது ஆண்ட்ரியா கிட்ட போய் சொல்லும், ஏதோ ஒன்று மூட்டி விடும் பார்த்தியா? முன்னாடி இருக்கிற டைமில்
அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று சொல்லும் ஓகேவா சொல்லிட்டு இல்லை எப்படியோ தான் கொலை வரப்போகுது ஏதோ ஒன்று சொல்லும் அது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஒரு ஆயா சொல்ல முக்கியம் இவன் தான் அதான் சொல்லியிருக்கேன் எங்கே இது தெரியல உன்னோட இது சரி ஓகே நெக்ஸ்ட் அப்படியே வந்து திரும்பி ப்ரெசென்ட் வா ப்ரெசென்ட் வந்தும் சிம்பிள் ஆகும் அந்த ஆயாவா அதுக்கு ஏஜ் ஆயிருக்குமா அது ப்ரோ இல்லை நான் வந்து தேடலை பார்த்த உடனே ஃபஸ்ட்டு ப்ரோ கிட்ட வந்து சொன்னது என்னன்னா வந்து ஏன் திடீர்னு ஒரு பயங்கரமான ஒரு சரியலிசம் மாதிரி இருந்தது எனக்கு பார்க்கவே அது அப்படி மிஸ்டேக்காக இருக்கலாம் நான் வந்து தனியாக வச்சு போயிட்டேன் படத்தோட பாரியை எங்கேயோ வச்சு நான் அதை பார்த்து இருக்கேன் அதனால தான் வந்து நான் மொத்தம் வேறு மாதிரி இருந்தேன் வந்து அப்பத்துலேருந்து இம்மோர்டல் அது அவங்க வந்து ஒரு இம்மோர்டல் மாதிரி 2 வாட்டி வந்து கரெக்டாக அவங்க 2 லைஃப் டைமில் வந்து கரெக்டாக வந்து பேசுனது இல்லை அவங்க அப்புறம் யார்கிட்ட பேசுவாங்க இவங்க தானே பேசுவாங்க தனுஷ் கிட்டியா இல்லை ஆண்டா கிட்ட தானே மாற்ற போகிறான் அந்த சீனு ஏன்னா அது இதுவாக இருந்தது தேங்க்யூ ஒரு 50ஸ்க்கு அப்புறமா ஒரு 70s வரைக்கும் ஒரே மாதிரி அது ஒன்று ஆனால் அவங்க ஹேர் வந்து ஃபுல்லாக ஒயிட்லேயே தான் இருந்தது நல்லா இருக்கும் சடமுடி வேற வெற்றிமாறன் இது தரலாம் நீ டைம் லைன் யோசிச்சு 30 இயர்ஸ் போயிருமா ஆமாம் 30 இயர்ஸ் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஆயிரம் போட்டு தான் இருக்கும் அதான் ப்ரோ சொல்லுங்க மற்ற கல்யாணத்துக்கு அன்னைக்கு ஒரு சொன்னேன் பார்த்தியா யாராச்சும் சமுத்திரகன்னியோட தம்பி ஜெயிலில் போட்டுருவாங்க அந்த சீன் வான விடு சரி இன்னொன்று தியரி நடக்குது என்னதுன்னா ராஜனை ஒருத்தர் ஒரு மாதிரி கொண்டு இருப்பாங்கல்ல ராஜன் மர்டர் சீனில் ஞாபகம் ஒரு வேற எப்படி பண்ணுவாங்க அவங்க டெத் எல்லாம் அவங்கள வந்து அந்த மாதிரி வருது ஃபர்ஸ்ட் சைட்ல குத்திட்டு சரணா 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 சரணான்னு சொல்லுவாங்க பாத்தியா அது யார் சொல்லுவாரு அது யாருன்னா ஃபர்ஸ்ட் தனுஷும் மச்சானா போயிட்டு சொல்லுவாங்க பாத்தியா குணு தான் ஆஹா கருப்பா இருப்பானே சோக்கான ஃபிகர் புஷ்ட நல்ல மூஞ்சி புஷ்ட அவருக்கு என்னப்பா நல்ல மூஞ்சி புஷ்டாரு சரி ஓகே மூஞ்சிலே இருப்பானே ஆமா கிஸ் அடிச்சது கலாய்ப்பான்ல ஐஸ்வர்யா கலாய்க்க போறேன் ஏன் ஊர் பண்றேன் நான் விட்டு கலாய் போடுவேன் சொல்லுவான் பத்தி ஒருத்தன் தனுஷம் அவன் குத்துறான் வேணான்னு போவான் ஆஹா அவன் ராஜனை குத்துட்டு என்னன்னா சார் நான் உட்டா என்ன போட்டு விடுறேன் சைட்ல குத்துவான் அதே மாதிரி தான் தனுஷ் அதே மாதிரி தனுஷ் சைட்ல குத்துவான் அப்புறம் இவனொருத்தன் யாருன்னா இவன் ஜெயிலில் தனுஷ் குத்துவான் பாத்தியா ஆமா கழுத்துல குத்துவான்ல அவன் எகிரி ராஜனை கழுத்துல தான் குத்துவான் இப்போ 2 டெத்து வந்து ஒரே மாதிரி ஆயிருக்கு டெத் இல்லை அவன் சாவல வாங்கியிருக்கு சரி மாதிரி இப்போ சமுத்திரகனி மூஞ்சில கோடு போட்டு சமுத்திரகனி ராஜனுக்கு கடைசியா மூஞ்சில விட்டேன் ஸோ சமுத்திரகனி டெத் எப்படி கெஸ் பண்ணாங்க அவங்க கரெக்டா அவன் பிளான் பண்ணி வச்ச ஸ்டேட்ல ஆமா அவங்க எப்படி பண்ணாங்களோ அந்த மாதிரி தான் நடக்கணும் எடுப்பானான்னு தெரியல யாருன்னு தெரியும் அதான் போர் அடிக்க சொல்லி தானே ரைட் பண்ணி கையெல்லாம் எரியுது அது ஏதாவது இன்னும் வேற ஒரு ஃபேஸ்குள்ள வரணும் போல அவுட்ற முடி வணக்கம் மக்களே இது உங்கள் ஃபர்ஸ்ட் ஒன்று வடச்சென்னை நீ என்ன சொன்ன அசுரன் இங்கே முடிச்சுப்போம் வெற்றிமாறன் எவ்வளோ இம்பாக்ட் இருக்கு ஆமாம் தனுஷ் லைஃப்ல அடுத்து என்ன படம் விடுதலை பாட்டு வருது வெற்றிமாறன் தனுஷ் சாரி வெற்றிமாறன் போயிட்டேன் கேப்டன் மில்லர் வந்து D50 வருது இந்த வருஷம் கேப்டன் மில்லர் இப்போ வருது ஃபைல்ல வந்ததுக்கு வருமானம் எதிர்பார்ப்போம் தெரியல ஆன்டிசிபேட்டட் டைரக்டர் அருண் மாத்தேஷ் எடுத்த படம் பார்ப்போம் பராக்கி அளவு வராதுன்னு நினைக்கிறேன் சரி ஓகே பாய்